லட்சம் கோடி பிசினஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நினைச்சு பாருங்க, எத்தனை வங்கிகள் இருக்கு, எத்தனை நிதி நிறுவனங்கள் இருக்கு, எத்தனை ஃபினான்ஸ் கம்பெனிஸ் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் இருக்கு. இந்தியா ஃபுல்லா அவ்வளோ பிரான்ச்சஸ் போட்டிருக்காங்க. ஒரு பெரிய இந்தியாவிலே நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 பேங்க் பண்ண முடியாத விஷயத்தை ஒரு பிசினஸ் லோன்ல வெறும் ஆப்ல எல்லாமே பண்ணிடுறான். உங்களோட டேட்டாஸ் எடுக்கிறான், சிபிலை செக் பண்றான், உங்களோட வேலிடேட் பண்றான், எவ்வளவு கொடுக்கலான்னு பார்க்கறான். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்களோட டாக்குமெண்ட்ஸை வாங்கிட்டு, பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் ப்ரூஃப் இதெல்லாம் வாங்கிட்டு வித்தின் 5 மினிட்ஸில் உங்கள் அக்கௌண்ட்டில் 5 லட்சமோ 50 லட்சமோ 5 கோடியோ போடுறான். எப்படி? அதெல்லாமே ஆட்டோமேட் ஆகிடுச்சு. இன்னும் பழைய மாதிரி ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் இருந்தோம் அப்படின்னா, இப்போ தான் எல்லா பேங்க்கும் முழிச்சிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இருக்கிற என்பிஎஃப்சி, இதை போன்ற இருக்க என்பிஎஃப்சிலாம் நிறைய பேர் லெண்டிங் பிஸ்னஸ்க்கு பணத்தை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. டெக்னாலஜி ரொம்ப 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 முக்கியம். நீ உங்கள்கிட்ட இருக்கிற சேல்ஸ் டீம் பிஸ்னஸ் விற்கிதோ இல்லையோ, ஆட்டோமேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக விற்றுரும். அப்போ உங்களுடைய பிஸ்னஸை ரிசோர்ஸ் இல்லாமல் எப்படி விற்கிறதுன்ற விஷயத்தை கற்றுங்க. செலவுகளை குறைங்க. மார்க்கெட்டில் என்ன ட்ரெண்ட் இருக்கோ அதை பொறுத்து உங்களோட பிஸ்னஸை